உலகத் தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் வானொலி. நமது மொழி, நமது கலை, நம் நாட்டின் செய்திகள், நம் இசையோடு கலந்து தந்திடும் தமிழமுதம், தமிழமுதம், தமிழமுதம். இதுவோர் உலகத் தமிழோசை. கலை அரங்கம். கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சி எது? இன்றைய கலையரங்கம் நிகழ்ச்சிக்காக பிரான்ஸ் நாட்டில் குறும்படத் துறையின் முன்னோடிகளில் ஒருவர், தொலைக்காட்சி கலைஞர், ராணி படைப்பகத்தின் இயக்குனர், முழுநீள திரைப்படமாகிய தீரா நதியை பிரான்ஸ் நாட்டில் மாத்திரமல்ல ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா தேசத்திலும் வெளியிட்டு மக்களின் அபிமானத்தை வென்று கொண்ட மன்மதன் என்று கலா ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற பாஸ்கி அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் பாஸ்கி அவர்களே. வணக்கம் ராஜன் அண்ணா. தங்களை இன்று கலையரங்கம் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது தீரா நதி என்கின்ற திரைப்படத்தினூடாக பல்வேறு தரப்பட்ட ரசிகர்களின் பாராட்டுக்களை நீங்கள் பெற்று தொடர்ச்சியாக அந்த துறையிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த திரைப்பட துறையில் தங்களுடைய ஈடுபாடு தொடர்பாக எடுத்துக் கூறுங்கள். தீரா நதி திரைப்படத்துக்கு பின்பு இன்னும் வஞ்சகம் என்ற திரைப்படத்தை நான் கடந்த வருடம் காட்சியமைத்து அது இப்போ படத்தொகுப்பு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு இந்த மறு ஒளிபரப்பு மாதிரி நாங்கள் அந்த டப்பிங் வேலையை செய்யறதுக்கான முயற்சியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மற்றும் இந்த வருடம் எப்படியும் ஒரு முன்னுள்ள திரைப்படத்தை கட்டாயம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடையும் ஒரு விருப்பத்தோடையும் மற்றது அதை விடக்கூடாது என்ற ஒரு இதையும் நான் யோசிச்சு கடைப்பிடிச்சு செய்யறதுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த வகையில எதிர்வரும் வருடமும் ஒரு முன்னுள்ள திரைப்படத்தை உருவாக்கலாம், இயக்கலாம் என்ற ரீதியில அதையும் யோசிச்சு கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் நீங்கள் எல்லாரும் மற்றது மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், முகம் என்ற திரைப்படம் பிரான்ஸ்ல முதலாக வெளிவந்தது. அதுக்கு பின்பு பல பேர் பல திரைப்படங்களை உருவாக்குறதுக்கும் இயக்கிறதுக்கும் முயற்சி செய்தவ அது இயலாம போய்விட்டது. அதுக்கு பின்பு தீரான திரைப்படம் நான் அந்த நோக்கத்தோடு எடுக்கவில்லை. இருப்பினும் தீரான திரைப்படம் நீண்ட காலமாக பிரான்சில் திரைப்படங்கள் ஒன்றும் வெளிவரவில்லை என்ற ஒரு கவலையும் எனக்கு இருந்தது. ஏனெனில் கனடா மற்றும் லண்டன் போன்ற நாடுகளில் இருந்து ஒரு என்ன சொல்றது கமர்சியலான திரைப்படங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது எங்கண்ட மக்களுக்கும் எங்கண்ட விடுதலை நோக்கிய பயணத்தின் வாழ்க்கையும் மற்றது எங்கட நாடு சம்பந்தமான விஷயங்கள் வாழ்க்கையிலும் இந்த படங்களிலும் சரியான முறையில பதிவாக்கப்படலைன்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் இருந்தது. அப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு படத்துல சின்ன சில விஷயமாவது நான் பதிவாக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல தான் தீரான திரைப்படத்துல நிறைய சம்பவங்களை நான் படமாக்கி இருக்கின்றேன். இருப்பினும் அந்த படம் எங்கன தொழில்நுட்ப ரீதியாகவும் சில கருத்து வேறுபாடுகளிலும் இருப்பினும் படம் நீங்கள் கூறியது போல் கனடா நாடு மற்றும் ஏனைய ஐரோப்பா நாடு அனைத்து நாடுகளிலும் நானே சென்று திரையிட்டேன். அந்த வகையில் மக்களின் வரவேற்பும் மக்கள் அந்த ஆதரவும் மற்றது மக்களின் அந்த தீரான திரைப்படத்தை பார்த்த பின்பு அவர் கூடிய விமர்சனங்களும் எனக்கு மனதுக்கு நிறைவா இருந்தது. அந்த முயற்சி நான் தீரான திரைப்படத்தை காட்சி அமைக்கும் பொழுதும் அதை நான் எடுக்கும் பொழுதும் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் அந்த நேரம் எனக்கு மறைந்து விட்டது. அந்த நோக்கத்துல தான் கஷ்டம் எவ்வளவு பட்டாலும் விடாது இன்னும் அடுத்ததை நான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடம் இருந்த கதையை நான் வடிவமைச்சு இப்ப வஞ்சகம் என்ற திரைப்படத்தை கடந்த வருடம் காட்சி அமைச்சு வச்சிருக்கின்றேன். இது போன்று எங்களுடைய இணைய இயக்குநர்கள், கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் பிரான்சில் நிறைய பேர் இருக்கணும். அவையில் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மற்றும் நீங்கள் இப்ப சமீப காலமாக ஃபேஸ்புக்கிலும் சரி மக்களின் பார்வைகளுக்கும் சரி பத்திரிகைகளா இருக்கட்டும் மற்றது வானொலிகளா இருக்கட்டும் தொலைக்காட்சிகளா இருக்கட்டும் அனைத்து இடங்களிலும் இந்த கண்ணன்றின் திரைப்படத்தை பற்றி எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அப்படி என்ன நடக்குது? இரவில் வேறு கேம்ப்லேருந்து
படியில கொண்டு வந்து அடிச்சு கொல்லுறீங்க. இது எங்கட நாடு மாதிரி இல்லை. இங்க சனத்துக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துடுறாங்க. யார் வேணும்னாலும் எப்படி என்றாலும் வாழலாம். அதுக்காக அதெல்லாம் சரியாண்டு இல்லை. I thought I was a passionate detective. And arrogantly, I followed my heart. அன்றைக்கு உண்மையாவே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரா? என்ற நிலம் எனக்கு இன்னும் சரியா தெரியல. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, வந்திருப்பாரா? மரத்துல தூங்கி செத்திருக்கிறா. எந்த பிள்ளைக்கு என்ன நடந்தோன்னு தெரியணும். ஏனப்பா அப்படி இப்படி வாதம் பிடிக்கிறேன்? எனக்கு தெரியணும். ஒரு தடக்குமே தெரியாது. இந்த மனுஷன் என்ன விட்டுட்டு வரத்துன்னு ஓடிட்டான். என்னால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. எப்போ கேம்பை விட்டு வழியில் வந்தேனோ பெருந்து பிடித்தான். இந்த கண்ணன் ரிங் திரைப்படம் கனடா வாழ் இயக்குனர் எம் லெனின் சிவம் அவரால் இயக்கிய படம். இவர் 1993 திரைப்படத்தை கனடாவில் இயக்கி அந்த திரைப்படம் கனடா வென்கோவர் திரைப்பட விழாவிலும் மொன்ட்ரியல் திரைப்பட விழாவிலும் கலந்து கொண்டு 9 விருதுகளை தட்டி சென்றது. இதற்கு பின்பு அவர் இயக்கிய கண்ணன் ரிங் திரைப்படம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் காட்சியமைக்கப்பட்டது கனடாவில். அதில் அவர் என்ன ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடிக்கும்படி கேட்டிருந்த பொழுது நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த திரைப்படத்துக்கு நான் என்னால் முடிந்த முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து நான் கனடா சென்று அந்த திரைப்படத்தில் மனப்பூர்வமாக நடித்து வந்தேன். அந்த திரைப்படம் அண்மையில் அதாவது ஆஸ்கார், கான், பெர்லின் ஃபெஸ்டிவல் அந்த விழாக்களை போல சரிசமனாக அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஏசியன் ஃபெஸ்டிவல் 1ஆம் இடத்தையும் இருக்கக்கூடிய அந்த சீனா நாட்டு ஷங்கை பிலிம் ஃபெஸ்டிவல்ல 1655 திரைப்படங்கள்ல 12 படங்கள் திரையிடப்பட்டது. அதாவது தெரிவாகியது விருதுக்கு. அந்த படத்துல அந்த 12 படங்கள்ல எங்களுடைய கண்ணன் ரிங் திரைப்படமும் தெரிவாகியது. நான் இன்றுதான் அந்த தகவல் என்ற ஒரு விஷயத்தையும் அறிந்தேன். அதாவது கண்ணன் ரிங் திரைப்படம் 5 விருதுகளுக்கு தெரிவாகிய, அதாவது 5 விடயம் சார்ந்த விருதுகளுக்கு தெரிவாகி இருக்கின்றது. நடிகர், இயக்குனர், மற்ற திரைக்கதை, கேமராமேன், இசை போன்ற இந்த 5 விருதுகளுக்கும் தெரிவாகி இருக்கின்றது. அந்த விருதுகளுக்கு தெரிவான அந்த திரைப்படத்து மூலமாக நான் சைனா நாட்டுக்கு கூட சென்று வந்தேன். அதாவது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவரும் திரைப்பட கலைஞர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எங்களுடைய சினிமா, எங்களுடைய ஈழத்தமிழருடைய சினிமா வாழ்க்கை வரலாற்றில் இன்னும் எட்டாத தூரங்கள் இருக்கின்றது. அந்த எட்டாத தூரத்தை இந்த கண்ணன் ரிங் திரைப்படம் மூலமாக அந்த திரைப்பட கலைஞர்களும் ஈழத்தமிழ் திரைப்பட கலைஞர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய வகையில் எட்டியிருக்கின்றது. இதில் நான் நடித்ததை நினைச்சு பெருமைப்படுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இயக்குனர் லெனின் எம் சிவத்துக்கும் மற்றும் இந்த தயாரிப்பாளர் விஷ்ணு முரளிதரன் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக கண்ணன் ரிங் திரைப்படத்தின் ஊடாக நீங்கள் ஈழத்து கலை உலகுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். அந்த திரையுலகம் சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, ஈழத்து கலை உலகை சார்ந்த அனைவருமே பெருமைப்படத்தக்க இந்த விடயத்தை சாதித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் நாமும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாஸ்கி அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் பாஸ்கி, அதாவது நீங்கள் ஈழத்து திரைப்படத்துறை என்பது சாதனையை நிலைநாட்டவில்லை என்று நீங்கள் எடுத்து கூறியிருப்பது முற்றிலுமே பொருத்தமான விடயம், உண்மையான விடயமும் கூட. ஈழத்தில் தயாரான திரைப்படங்கள் 50 கூட எட்டவில்லை என்பது வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த துறையிலே தொடர்ச்சியாக தங்களுடைய ஈடுபாட்டை காட்டி வருகின்றார்கள். இவ்வாறு ஈடுபடுகின்றவர்கள் இந்த திரைப்படத்துறை தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை நல்ல முறையில் ஆழமாக கற்று தேறி இந்த துறையில் ஈடுபடுகின்றார்களா? நீங்கள் இது பற்றி என்ன கூறுகின்றீர்கள் பாஸ்கி? நான் முன்பு கூறினது போலதான்
எங்கண்ட திரைப்பட துறையிலேயும் வந்து பலதரப்பட்ட கலைஞர்கள் பல விதமான முறையில இருக்கின்றார்கள். அதுல இப்ப நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம், இதை மறைக்க வேண்டிய விடயம் இல்லை. நாளைக்கு கூட தமிழ்நாட்டுல என்ன கூட நான் கூட போய் நடிக்கலாம், இன்னும் ஏனைய கலைஞர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிற நடிக்கலாம். ஒரு நடிகனாக அங்கு சென்று நடிக்கும் பொழுது ஒரு ஈழத்தமிழன் தமிழ்நாடு திரைப்படத்தில் நடிச்சான் என்ற பெருமை ஈழத்தமிழனுக்கு தான் வந்து சேரும். ஆயினும் அந்த வெளிநாடுகளில் இருக்கும் எங்கண்ட ஈழத்தமிழர்கள் வந்து தயாரிப்பு ரீதியில வந்து தங்களுடைய பணத்தை கொண்டு தமிழ்நாடு திரைப்பட துறையில வந்து கொட்டி அந்த திரைப்படங்கள் வந்து இதுவரைக்கும் எந்த தமிழ்நாட்டில் ஈழத்தமிழன் தயாரித்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றதாக அறியவில்லை. ஆனால் இந்த ஐங்கரன் நிறுவனம் வந்து அது ஆரம்ப காலம் அதை தொழிலாகவே வந்திருக்கின்றார்கள். அவர்களை போன்று பலர்கள் இப்பவும் ஆரம்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகினும் அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக இருப்பினும் எங்களுடைய ஈழத்தமிழர் திரைப்பட துறையில வந்து கலைஞர்கள் சாதிக்க விரும்பியவர்களுக்கு வந்து கை கொடுத்து முற்றுமுழுதாக இங்கே தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் முழுமையாக வருமாயிருந்தால் எங்களோட திரைப்படத்துக்கான ஒரு வியாபார நோக்கத்தோடு எங்களோட திரைப்படம் வளர்ந்து வரும். இதில் ஒரு பக்கம் ஒரு சில இயக்குநர்கள் வந்து பொழுதுபோக்காக வந்து இதில் நாங்கள் இதை செய்ய வேணும், நடிக்க வேணும், இயக்க வேணும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தின் அதாவது இந்த திரைப்பட வாய்ப்பாடன் ஒன்று இருக்கு, அதில் கூட கற்றுக்கொள்ளாம இறங்கி முற்றுமுழுதாக தோத்து போகின்றார்கள். சில பேர் இதை பற்றி கொஞ்சமாவது படிச்சு அறிஞ்சு இதில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றது தெரிஞ்சும் வந்திருக்கணும். இப்படி பலதரப்பட்ட இயக்குநர்கள் இருக்கிறார்கள், நடிகர்களும் இருக்கிறார்கள். ஆனால் புலம்பெயர் மண்ணில் இருக்கிற திரைப்பட சார்ந்த அனைவரும் வந்து படிப்பு ரீதியாக இல்லாம அந்த அனுபவங்கள் ரீதியாகத்தான் வந்து முழுமை பெற்று நிற்கணும் நான் அறிந்த வரைக்கும். மற்றும் இப்பொழுது வந்து நிறைய கலைஞர்கள் இந்த டிராப் பாட்டு, அதாவது பொப்பிசை பாடல் மூலமாக வந்து நிறைய கலைஞர்கள் இணையத்திலும் சரி வானிலையிலும் சரி வலம் வந்து கொண்டிருக்கணும். அது அவையிலும் கூட வந்து தாங்கள் என்னத்துக்காக செய்யணும், ஏன் செய்யணும் என்ற ஒரு நோக்கமும் ஒரு சிந்தனையும் இல்லாம பொழுதுபோக்காத்தான் செய்து வந்து கொண்டிருக்கணும். அந்த திரைப்பட கலைஞர்களும் வந்து கன பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூடுதலாக, அதாவது நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை சொல்லிக் கொள்வது என்னன்னு சொன்னா, திரைப்படங்களும் சரி குறும்படங்களும் சரி அது எங்கண்ட மக்களுக்கும் எங்கண்ட வாழ்வியலுக்கும் எங்கண்ட வாழ்க்கைக்கும் தேவையானதாக இருக்க வேண்டும் என்றுதான். காரணம் வந்து இப்ப நீங்க முன்பு கூறினது போல் 50 படம் கூட சரியான பதிவாக இன்னும் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 100 படம் வந்திருக்கலாம் எங்களுடைய திரைப்பட துறையில. இருப்பினும் எங்கண்ட கதைகள், எங்களுடைய மொழியில வந்த சில உண்மை சம்பவங்கள், எங்கண்ட வாழ்க்கையில வந்த விஷயங்களை வந்து நாங்கள் சரியா இன்னும் பதிவாக்கல. நாங்கள் பொழுதுபோக்காக படங்களை எடுத்து காதல் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை வந்து நாங்கள் படமா எடுத்து கொண்டு போய் திரைப்படத்துறையை வளர்க்கிறோம்னு சொல்லி போட்டு அதையும் கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எவ்வளவோ சம்பவங்களை மறந்து போய் பதிவாக்காம போயிடுவோம். ஏனெனில் ஒரு எழுத்து மூலமாகவோ இல்ல நான் கதைக்கு மூலமாகவோ பார்க்கும் விஷயங்களோ வந்து பதிவாக வச்சிருக்க போறோம். அதாவது திரைப்படம் மூலமாக இந்த திரை மூலமாக நிறைய விஷயங்களை நாங்க பதிவாகி காலங்காலமாக வச்சிருக்கலாம். அதுக்கும் உதாரணம் தமிழ்நாட்டை சொல்லலாம். தமிழ்நாட்டு திரைப்படம் ஆரம்பித்த காலத்தில் நின்று வரைக்கும் அவர் அந்த படங்கள் எடுத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பதிவாக வச்சிருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களில் அவையில் எடுத்த படங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற வாழ்வியல் சம்பவங்களை தான் படமாக்கி இருக்கின்றார்கள். இப்போ மாதிரிதான் செய்யணும் இருந்தும் இப்ப வந்து வியாபார நோக்கத்தோட வந்து செயல்படுகிறோம். நாங்கள் இன்னும் எதை செய்ய போறோம், எதை செய்கின்றோம் என்று கூட செய்ய தெரியாமல் பல பேர் குழப்பங்களையும் செய்து கொண்டிருக்கணும். இது உலகம் என்னுடைய ஒரு பார்வைக்கும் அனுபவத்தை என்று இதுல தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆம் பாஸ்கி, அதனைத்தான் கேட்டேன். அதாவது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஐரோப்பிய நாடு, கனடா, ஆஸ்திரேலியா என்று மேலை தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மேலை தேசங்களிலே திரைப்பட துறை சார்ந்து நாங்கள் ஈடுபடுகின்ற துறை சார்ந்து நிறையவே விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் இந்த துறையிலே தரமாக அந்த துறைக்கு ஏற்ற முறையிலே, அதாவது ஒரு திரைப்படம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த திரைப்படம் சார்ந்த சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டால் தான் அது திரைப்படமாக அங்கீகரிக்கப்படும். ஆகவே அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா, தயாராகி கொண்டிருக்கின்றோமா? குறிப்பாக ஒரு முதலாவது சந்ததி என்பது கடந்து போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அடுத்த இளம் சந்ததி அந்த துறைக்குள் பிரவேசித்திருக்கின்றது. அந்த இளம் சந்ததி மீது ஒரு பாரிய நம்பிக்கை, இவர்கள் சாதிப்பார்கள், இவர்கள் இந்த துறை சார்ந்து கற்று தேறி வருகின்றார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் சரியான நிறைவு கிடைக்கவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் பாஸ்கி? நீங்கள் கூறியதும் சரியான விடயம்தான். இருப்பினும் என்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு படிப்பின்மையும்
மற்றது முற்றுமுழுதாக ஒரு முழுமை பெற்ற அனுபவசாலிகளும் சரியான பாதையில தான் செல்வார் என்று நான் அறிஞ்சிருக்கின்றேன். ஏனெனில் ஒரு படிப்பில் முழுமை பெற்றவரிடம் தான் அந்த அதாவது கற்றுக்கொண்டு அனுபவசாலிகளாக ஆகின்றார்கள். எங்களுடைய கலைஞர்கள் நிறைய பேர் இங்கே அனுபவத்தில் முழுமை பெற்றாகத்தான் இருக்கிறார். மற்றது இப்ப லண்டன், கனடா, பிரான்ஸ் போன நாடுகளில் இந்த திரைப்படத்துறையின் இந்த வடிவங்களை படித்து கொண்டு வருகின்றார்கள் நிறைய கலைஞர்கள். இப்ப நீங்கள் கூறியது போல் ஆரம்ப கால கலைஞர்கள் திரைப்படங்கள் துறையா இருக்கட்டும், மேனிய துறைகளா இருக்கட்டும், அதுல அவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு துடிச்சு சாதிச்சும் இருக்கணும், சாதிக்காமையும் விட்டும் இருக்கணும். அந்த துறையை இப்ப படங்களை செய்து கொண்டிருக்கிற கலைஞர்கள் சாதிக்கிறதுக்குரிய விடயங்களை என்ன செய்து கொண்டிருக்கணும். இவைகளுக்கு இந்த படிப்பு தன்மையான விஷயங்கள் இந்த திரைப்படத்துறையில் சார்ந்த அனைத்து விடயங்களையும் சரியான முறையில் கையாளுறதுக்கு முக்கிய காரணம் பணம். இந்த பணம் வியாபார நோக்கத்தோட சரியாக அமையமா இருந்தால், அதாவது இப்ப நீங்கள் கூறியது போல் அந்த படத்துல என்னென்ன இந்த படங்களுக்கு வர வேண்டும், என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் கொண்டு வருவினோம். எங்களுடைய வாழ்வியல் பிரச்சனையால தான் நாங்கள் இப்ப இங்க இருந்து கொண்டு வேலைக்கும் சென்று கொண்டு இந்த திரைப்படங்களையும் தயாரித்து கொண்டிருக்கிற ரீதியில முற்றுமுழுதாக நாங்கள் கற்பனைக்கு வரக்கூடிய விஷயங்களையும் சரி, இந்த படத்துல நாங்கள் என்னென்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடுகளோட செயற்படுறதுக்கும் பணம் ஒரு காரணமாகவும் இருக்கு. அது எங்களுக்கு ஒரு சரியாக அமையமா இருந்தால் இந்த திரைப்படத்துறையில நீங்கள் இப்ப கூறியது போல் அந்த கோட்பாடுகளோட நாங்கள் படங்களை தயாரிக்கிறதுக்குரிய வசதி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கூறுகின்ற இந்த பணம் என்பது அது இருந்தால்தான் எதனையும் செய்யலாம். அந்த பணத்தை முதலீடு செய்கின்றவர்களுக்கு திரைப்பட துறை சார்ந்தவர்கள் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதாவது நாங்கள் ஒப்பீட்டு அளவிலே தென்னிந்திய திரைப்படங்களோடு ஒப்பிட்டு நாங்கள் எதனையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தென்னிந்திய திரைப்படங்கள் தொடர்பாக யாவருமே அறிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதை பற்றி நாங்கள் தெளிவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த புலம்பெயர் தேசத்தில் குறும் படங்கள் ஊடாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய கலைஞர்கள் முழுநீள திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்று ஆதங்கம் கொள்கின்றார்கள். அதற்காக அவர்கள் உழைக்கின்றார்கள். நீங்கள் கூறியது போல வாழ்வியலுக்காக தொழில் புரிய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த தொழிலை புரிந்தால்தான் வாழ்க்கை நகரம். ஆகவே அதனை அடுத்து எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய ஆர்வம், நாங்கள் இந்த துறையிலே சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நினைப்பவற்றுக்கு நாங்கள் செயல்படுவதற்கு தயாராகின்ற பொழுது அங்கே நிதி, பணம் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பணத்தை நீங்கள் ஏற்கனவே கூறியது போல முதலீடு செய்பவர்கள் ஈழத்து கலைஞர்களை நம்பி முதலீடு செய்வதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தென்னிந்தியாவில் தான் முதலீடுகளை மேற்கொள்கின்றார்கள். ஆங்காங்கே ஒரு சிலர் மிகச்சிறிய அளவில் முதலீடுகளை மேற்கொண்டாலும் அவை திரும்ப அவர்கள் கைகளுக்கு செல்லவில்லை என்கின்ற கசப்பான அனுபவங்களும் எங்களிடத்தில் இருக்கின்றன. ஆகவே அந்த கசப்பான அனுபவங்கள் பரிமாறப்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த துறைக்கு புதியவர்கள் வந்து பணத்தை முதலீடு செய்வதோ அல்லது இந்த துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று பணம் படைத்தவர்கள் நினைப்பதோ நடக்க முடியாத ஒன்றாக தொடர்ந்து கொண்டு செல்வது என்பது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம் தான். எத்தனையோ துறைகளில் அவர்கள் பணத்தை செலவிடுகின்றார்கள். நாங்கள் அவற்றையெல்லாம் விலாவாரியாக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்பவர்களுக்கு, அந்த துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இந்த துறையிலே பணத்தை முதலீடு செய்ய பணம் படைத்தவர்கள், நிதி வளம் உடையவர்கள் வருகை தர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய கருத்து, இந்த துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய திறமைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அதாவது அதுக்கு சிறந்த வாய்ப்பு இந்த குறும்படங்கள். என்று நம் மத்தியில் பிரான்சில் இருந்து வெளிவந்த குறும்படங்கள் உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்றன என்றால் இந்த திறமைகள் பிரான்சுக்குள் இருந்துதானே இருக்கின்றன. நிச்சயமா. இப்ப இரண்டு விடயம் இருக்கு ராஜன். என்னன்னு சொன்னால், இப்ப நமது எழுத்தாளர்கள், நமது கலைஞர்கள் நமது படங்களை பார்த்து கொஞ்சம் இந்த படம் இப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விமர்சனம் செய்யறவர்கள் அவைகளுக்கு விளங்கும் எங்களுடைய கலைஞர் திரைப்படங்களை தமிழ்நாட்டு திரைப்படத்தின் தரத்துக்கு வச்சு பார்க்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள், சாதாரண ஒரு அடிப்படை வாழ்க்கையில வாழ்கிற மக்களும் சரி, வேலையும் வீடும் பொழுதுபோக்குவாம இருக்கிற மக்கள் சரி, அவருடைய பார்வையும் அவருடைய எண்ணங்களும் அந்த திரைப்படங்களை கொண்டு இந்திய தமிழ்நாட்டு திரைப்படத்துக்கு தான் நிறுத்துது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் படத்தை எடுக்க வேண்டும்
அந்த தூரத்துக்கு படத்தை கொண்டு வந்து நாங்கள் வச்சாதான் அவைகளுடைய மனசும் அவனுடைய அந்த முழுமையும் திருப்தி பெறுகிறது. இதை நான் என்னுடைய திறன திரைப்படம் திரையிடும் பொழுதும் நான் கண்டிருக்கிறேன். திறன திரைப்படம் அதற்காக தமிழ்நாடு திரைப்படத்தின் தரத்துக்கு தான் இருக்கு, அந்த அளவுக்கு தான் இருக்குன்றதை நான் சொல்ல விரும்பவில்லை. இருப்பினும் அவருடைய வாய்களூடாக ஏனையத்திலிருந்து இன்னும் முழுமை வாழ்ந்த திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அடுத்த 1999 திரைப்படம் அந்த திரைப்படம் 9 விருதுகளை வென்றிருக்கு. ஆனால் வெளியிலங்கிற மக்களிட்ட அதை கொண்டு சென்றாலும் வந்து பார்த்து போட்டு தமிழ்நாடு திரைப்படத்துக்கு இந்த தரத்துக்கு தான் தூக்கி வச்சு பாக்கினோம். ஏனெனில் தமிழ்நாடு திரைப்படத்துல 5 பாடல், 5 சண்டை, 5 டெலாக்கு, அந்த கமர்ஷியல் படத்தை தான் எங்கிட்ட இருந்து எங்க மக்கள் பொழுதுபோக்காக எதிர்பார்க்கினோம். அதை நாங்கள் பொழுதுபோக்காக இப்ப செய்யறதுக்கு நம்ம கலைஞர்கள் மனசுலையும் இயல்பா வருவதில்லை. காரணம் நம்மளுக்கு கூறியது போல் எங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் அப்படியான வழிக்கு சென்றோம் என்றால் அதெல்லாம் விட்டு சென்று விடுவோம். அதனால அப்படியான சம்பவங்களை இப்ப பதிவாக்கி சரியான திரைப்படத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு பண வசதி பத்தாது. அதுவும் நாங்கள் இங்க இருந்து கொண்டு புலம்பெயர் மண்ணில் இங்க பிரான்ஸ் வேறு நாடுகள்ல இப்படி இருந்து கொண்டு இங்க நாங்கள் அப்படியான படங்களை தயாரிப்பது குறும்படத்துல சாத்தியமாகும், முள்ள திரைப்படத்துல சாத்தியமாக கொஞ்சம் கடினம். அதற்காக நாங்கள் இந்தியா செல்ல வேண்டி இருக்குது, இல்ல இலங்கைக்கு செல்ல வேண்டி இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கு. இதுதான் நம்ம கூறியது போல் பணம் தான் எங்களுடைய திரைப்படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கு நிர்ணயிக்கின்றது. எங்களுடைய திரைப்படத்தை இப்ப லெனின் அடுத்த கண்ணன்றின் திரைப்படம் உலக ரீதியில இன்றைக்கு இப்படி விருதுக்கு சென்றிருக்குது. ஆனால் இந்த திரைப்படம் கூட வர்த்தக ரீதியில நாளைக்கு இந்த திரைப்படத்தை இந்த ஐரோப்பா ரீதியில ஆர் வேண்டி இந்த படத்தை திரையிடுவார்கள், எவர் வேண்டுவார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இதே தமிழ்நாட்டு திரைப்படமா இருக்கட்டும், ஒரு தெரிந்த நடிகனா இருக்கட்டும், எங்களுடைய மக்களும் நாங்கள் விமர்சனம் செய்யவே தேவையில்லை, போய் பாப்பினோம், இயல்பாகவே போய் பாப்பினோம். அதே நேரம் ஒரு இங்கே இருக்கிற வர்த்தகர்களும் கண்ணை மூடிக்கொண்டு இவ்வளவு காசா ஓகே தாங்குவோம், நாங்க அந்த படத்தை திரையிடுறோம்னு சொல்லி வேண்டிட்டு திரையிடுவோம். இந்த உதாரணம் உங்களுக்கு என்ன நாங்க சொல்லலாம், முழுமை பெற்ற எங்கண்ட திரைப்படத்துறை வளர்ந்து விட்டதுக்கு ஒரு உதாரணத்தை நான் லெனினாவை சொல்லலாம், அவருடைய திரைப்படங்களை சொல்லலாம். இந்த திரைப்படங்கள் கூட நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சரி நாங்க தமிழ்நாடு திரைப்படத்தின் அளவு தரத்தை கொண்டு வைத்து விட்டோமே பாருங்கன்னு கூட்டா கூட வரையினமா இல்ல. அதுக்கு ஒரு முகம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. நாங்கள் எங்கண்ட மக்கள் முழுதாக ஊறி போயிட்டு நம்ம அந்த தமிழ்நாடு திரைப்படத்துல அதை நாங்கள் மாத்துறது மாற்றிக்கொண்டு வருகின்றோம். அந்த காலம் இருந்ததை விட இப்பொழுது இருக்கின்ற நிலைமை மாறிவிட்டது. இருப்பினும் இன்னும் இதுக்காக நாங்கள் போராட வேண்டித்தான் இருக்கிறத தவிர ஒரு சந்தோஷமான இந்த துறையில நாங்கள் எதையுமே செயல்பட முடியாம கிடக்கு. நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க, 24 மணி நேரமும் நாங்கள் வேலையை விட்டுட்டு எங்கள் கலைஞர்கள் சார்ந்தவர்கள் பிரான்சில் குறும்படம் சார்ந்தவர்கள் எல்லாம் குறும்படம் இயக்குவதற்காகவும் கதையை பற்றி கதைப்பதற்காகவும் இந்த கலைஞர்கள் அனைவரும் நாங்கள் சந்திச்ச முகத்தோடும் சந்திச்சவர்களாகவும் தினமும் இதுக்காக பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த வருமானமும் கிடையாது. எங்களுடைய வேலை பழுதுவோடும் சரி நாங்கள் வேலையில் கஷ்டப்பட்டுள்ள காசுகளை இதுக்குள்ள இந்த திரைப்படங்களுக்குள்ள போட்டுத்தான் நாங்கள் படங்களை தயாரிச்சு இயக்கி கொண்டும் இருக்கின்றோம். இதை இன்னும் எத்தனை காலம் தான் நாங்கள் அதை செய்ய போறோம்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எந்த ரீதியில வெற்றின்னு சொன்னால் திரைப்பட ரீதியில உலக ரீதியில சென்று விட்டதுக்கான வெற்றி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது, இன்னும் கிடைக்கும். ஆனால் வர்த்தக ரீதியில இது ஒரு தொழிலாக்கி எங்களோட மக்கள் அனைவருமே முற்றுமுழுதாக இவருடைய படம் வந்திருக்கு அவை பார்க்க வேண்டும், இவர் இயக்கிய படம் வந்திருக்கா பார்க்க வேண்டும், இவர் நடிச்ச படம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த விமர்சனமும் செய்யாமல் நாங்கள் இந்த படத்தை வரப்போறோன்றதே பார்க்கிற அளவுக்கு கொண்டு வர வேணும். அதுதான் எங்களுக்கு முதல் தேவையாக இருக்கின்றது. தொடர்ச்சியான முயற்சிகள், தொடர்ச்சியான செயல்பாடுகள் என்பவைதான் மக்கள் மத்தியில் கலைஞர்களை முன்னெடுத்து செல்லும். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், தொடர்ச்சியாக நீங்கள் இந்த துறையிலே பல பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அதாவது இந்த குறும்படங்கள் என்று கூறுகின்ற பொழுது அந்த குறும்படங்களை போட்டிகளுக்காக மட்டும் தயாரிக்காமல், அந்த போட்டிகள் நடைபெறுகின்ற அரங்கங்களில் மட்டும் காட்சிப்படுத்தாமல் அவற்றை பரவலாக ஒரு சிறிய திரை அரங்கை நீங்கள் தெரிவு செய்து அந்த திரையரங்கிலே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த குறும்படங்களை காட்சிப்படுத்துவதற்கான ஒழுங்குகளை நீங்கள் மேற்கொண்டால் அந்த போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாத மக்கள் இந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு நீங்கள் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கலைஞர்களுடைய திறமைகள் மக்களால் பார்க்கப்படும், அவர்கள் அந்த திறமைகளை அங்கீகரிப்பார்கள், அந்த திறமைகளுக்கு வரவேற்பளிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் பாஸ்கி? நீங்க சொல்றதும் சரியான விஷயம்தான். நான் அதை என்ன சொல்றது எதிர்க்கவில்லை, இல்லையெனில் அதை நான் மறக்க இல்லை. இதுல ஒரு 2 விடயம் இருக்கு. நான் முன்பு சொன்னது போல் எங்களுக்கு வேலைப்பழுதுகளும் சரி, 2 நாள் 1 நாள் லீவு நாள்ல நாங்கள் எங்களுடைய உறவோடையோ சரி எங்கள் சொந்தங்கூடையோ நாங்கள் எங்களுடைய நல்லது கெட்டதுக்கு போகாம இந்த திரைப்படத்திலேயே எங்கள் எண்ணமும் சிந்தனையும் இருக்கின்றது.
குறிப்பா என்ன சொல்றது, நீங்க அறிஞ்சிருப்பீங்கள், நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை. ஆனால் நான் என்னுடைய நதி திரைப்படம் குறுந்திரைப்படம் இயக்கினதுக்கு பின்பு நடனடையா என்ற திரைப்படத்தை எடுத்தேன். அது போட்டிக்கு முடிக்கவில்லை. இந்த ஒபவில்லியஸில் இருக்கும் திரையரங்கில நான் 14 குறுந்திரைப்படங்களை திரையிட்டேன். கனடா வாழ் மக்களின் குறுந்திரைப்படங்களும், கனடா மற்றது லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடு குறுந்திரைப்படம் திரையிட்டேன். மக்கள் பார்த்தார்கள். ஆனா நாங்கள் விரும்பிய நாங்கள் இன்னும் இவ்வளவு பேர் வரவினம் என்று எண்ணிய அளவுக்கு வர இல்லை. இருப்பினும் அதுக்கு பிறகு நான் ஒரு தமிழ்ச்சோலை 2 தமிழ்ச்சோலைகளும் திரையிட்டேன். இப்படி ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் எடுக்கின்ற குறுந்திரைப்படங்கள் இப்ப 20 குறுந்திரைப்படங்கள் ஒரு போட்டிக்கு வருதுன்னு சொன்னால் அதுல ஒரு சிலர்கள் மட்டும் அந்த திரைப்படங்களை அந்த போட்டிக்காக இயக்கி போட்டு வச்சிருக்கின்றார்கள். மீதி எல்லாருமே நீங்க சொன்னது போல ஆரம்ப காலத்துல திரைப்படங்களை போட்டிக்காக மட்டும் எடுத்துட்டு வச்சிருந்தவர்கள் தான். ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு 3 வருடம், இந்த சென்ற வருடம், இந்த வருடங்கள் போன்று எல்லாருமே இந்த குறுந்திரைப்படத்தை அனைத்து நாடுகளுடைய குறுந்திரைப்பட போட்டிகளுக்கும் அனுப்புகின்றார்கள். பிரான்சில் அனைத்து மக்களுக்கும் அதை கொண்டு செல்கின்றார்கள். இருந்தாலும் எங்க மக்கள் அந்த குறும்படத்தை கூட குறும்பு படம் தான் சொல்லுகிறோம். குறும்பு படமா சொல்லிட்டு அந்த படத்தை சின்ன படமா இதுன்னு 10% இருக்கும், இதுக்கு நாங்கள் 5 ரூபா கொடுத்து வேண்டதா, 1 ரூபா கொடுத்து வேண்டதா, அல்லது இதுக்கு நாங்கள் 5 ரூபா பாக்குறதான்னு சொல்லி பஞ்செலுப்பு பிடிச்சு அது ஒரு குறும்பு படத்தை ஒரு வேற ரீதியில பார்த்து கொண்டு வரியினமே இல்லை. நாங்கள் எவ்வளவோ அதை முயற்சியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் செய்து கொண்டும் இருக்கிறோம். இருப்பினும் இந்த குறுந்திரைப்படங்களை நாங்கள் எத்தனை காலம்தான் இன்னும் குறுந்திரைப்படத்தை மக்களுக்கு காட்டி கொண்டு கடந்த 2005, 2006 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறும்பட விழா நல்லூஸ் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து எங்களோட பிரான்ஸ் வாழ் கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் அதாவது இப்பத்த கலைஞர்கள் ஆரம்பிச்சு ஒரு சூடு ஒன்று பிடிச்சு அதுல இருந்து இன்றைக்கு இவ்வளவு 10 எரிஞ்சு இன்றைக்கு இவ்வளவு தூரம் நிக்குது. இன்றைக்கு எத்தனையோ குறும்படம், கிட்டத்தட்ட 100 குறும்படம், 150 குறும்படத்துக்கிட்ட நினைக்கிறேன் வந்துட்டது இந்த குறும்பட போட்டியால. இத்தனை வருடங்கள்ல இவ்வளவு குறும்படங்களும் மக்களுக்கு நான் காண்பிக்கப்பட்டதுதான், பார்த்தவர்கள் தான். குறிப்பா நான் பிரான்ஸை வச்சுதான் கதைக்கின்றேன். இணைய நாடுகளிலும் நாங்கள் படங்களை அனுப்பியிருக்கின்றோம். அங்க திரைப்பட கலைஞருடைய திரைப்படங்கள் இருக்கின்றது. இது போன்று கனடா நாட்டிலையும் முயற்சி செய்கின்றார்கள், அங்கேயும் பாடுபடுகின்றார்கள். ஆனால் எங்க மக்கள் என்னுடைய கருத்து, அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்படம் போன்றுதான் திரைப்படம் வேணும், அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதுக்கு அதை நாங்கள் மாற்றுவதற்கான வழியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது திற வழியாகத்தான் தேடுகின்றோம். அதற்கான முடிவு கிடைக்கும். ஆனால் அதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு திரைப்படத்தை தயாரிப்பது போல் நாங்கள் தயாரிப்பதற்கு எங்களுக்கு பண வசதி இல்லை. பண வசதியும் தயாரிப்பாளர்களும் தேவை. அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு திரைப்படங்களை தான் மக்கள் விரும்புகின்றார்கள், அவ்வாறுதான் நாங்களும் திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு என்பது திரைப்பட ரசிகர்கள் மீது மிக பாரிய அளவிலே சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் அவ்வாறு நீங்கள் சிந்திக்காமல் திரைப்படங்களை திரைப்படங்களாக தயாரிப்போம் என்கின்ற ஒரு தீர்மானத்திற்கு நீங்கள் எல்லோருமே எல்லா திறமைசாலிகளும் ஒரு திரைப்படத்திலே முழுமையாக ஈடுபட்டு அந்த திரைப்படத்தை திரைப்படமாக நீங்கள் வெளிக்கொணர்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் அதற்கு வரவேற்பு அளிப்பார்கள், நிச்சயமாக அளிப்பார்கள். அதாவது தரம் என்பது எல்லா வகைகளிலும் நிலைநாட்டப்படல் வேண்டும். நன்றாக ஒருவர் நடித்து விட்டால் மட்டும் போதாது. அவருடைய நடிப்பு என்பது ஒளிப்பதிவு மூலமாக, ஒலிப்பதிவு மூலமாக, காட்சிகள் மூலமாக, காட்சி தொகுப்புகள் மூலமாக என்று இந்த திரைப்பட துறை சார்ந்த அத்தனை விடயங்களுக்கு ஊடாகவும் தரமாக வெளிக்கொண்டு வரப்படுகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் அதனை வரவேற்பார்கள். நீங்க அறிஞ்சிருப்பீங்கள், இதுவரை காலமும் நடந்த இப்ப லண்டன்ல பிம்பம் குறும்பட போட்டி நடக்குது, கனடாவில் நடக்கின்ற கனடியன் தமிழ் குறும்பட போட்டி, மற்றதும் பிரான்ஸ்ல நடக்கின்ற நல்லுஸ்தான் நாவலர் தவம் குறும்பட போட்டி போன்ற இந்த குறும்பட விழாக்கள்ல நடுவர்களாக வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு இயக்குநர்கள், தமிழ்நாட்டு நடிகர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். அனைவருமே எங்களோட குறும்படங்களை பார்த்து வியர்ந்து போய்த்தான் வாழ்த்தியும் பாராட்டுகளும் தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள். அப்ப இந்த குறுந்திரைப்படங்களும் இந்த படங்களையும் நாங்கள் இப்ப குறுந்திரைப்படத்தை நீங்க கூறியது போல் வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ போட்டிகள் வரும்பொழுதுதான் நாங்கள் தயாரிக்கணும் இருக்கின்றோம். அதுக்கும் பல கடினமான சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை மத்தியில தான் தயாரிக்கின்றோம் இருக்கின்றோம். வருடத்துக்கு ஒரே ஒரு முன்னுள்ள திரைப்படத்தை நாங்கள் எல்லா கலைஞர்களும் சேர்ந்து நீங்க கூறியது போல் ஒரு படத்தை இயக்கினால் அந்த ஒரு படத்தை வைத்துக் கொண்டு எங்களோட மக்களை கொண்டு வரது கடினம். அதாவது நான் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய பாய்ச்சல தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், இப்ப தமிழ்நாடு திரைப்படத்தை நாங்கள் உடைக்கவும் இயலாது, அதை நாங்கள் சாய்க்கவும் இயலாது. எங்களோட மக்களோட மத்தியில சொல்றேன், இது ஒரு மாசத்துக்கு 2 படங்கள் 3 படங்களாவது எங்களுடைய முன்னுள்ள திரைப்படம் எங்கண்ட புலம்பெயர் மண்ணில் இருக்கிற இயக்குநர்களும்
தயாரிப்பாளரும் தயாரிச்சு வந்து கொண்டிருந்தா தான் அது பழக்கத்துக்கு நான் கொண்டு வந்து எங்க மக்களை பார்ப்பது கொண்டு வரலாம். இது ஏன் கொண்டு வர முடியாத காரணம் என்னன்னு சொன்னால், வருடத்துக்கு 2 படமோ 1 படமோ தான் எங்களுடைய புலம்பெயர் மண்ணில் தயாரிக்கப்படுகின்ற படங்கள் வருகின்றது. அப்ப தமிழ்நாட்டு திரைப்படத்துல வந்து ஒரு வருடத்துக்கு 300-400 படங்கள் வருகின்றது. அதுல மக்கள் வந்து சரி ஒரு 100 படத்தை தான் பார்த்தார்கள் என்று சொன்னால் 200 படமும் சரியாக பார்க்க மாட்டார்கள். ஆனா எங்களுடைய படம் ஒரே ஒரு படம் தான் ஒரு இடத்துக்கு வருது என்று சொன்னா அதை மட்டும் எப்படி வந்து பாப்பினும் எப்படி தண்டி வேணும்னு சொல்லி நான் இதுக்கு இடையில வந்து நிறைய இடைவெளிகள் இருக்கின்றது. இந்த ஒரு படத்துக்கு முன்பும் பின்பு வந்து நிறைய இடைவெளிகள் இருக்கின்றது. அந்த ஒரு படத்துக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு படத்தை தான் நாங்கள் திரையிடுவோம் என்று சொல்லி விருப்பமா இருந்தால் சாத்தியம் இல்லை. இன்னும் உங்களுக்கு நீண்ட வருடங்கள் தேவைப்படுகின்றதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கின்ற கருத்து உண்மை பாஸ்கி. அதாவது தமிழக திரைப்படத்துறை என்பது அது ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுவது போன்று அங்கே அது தொழிலாகவே நடைபெறுகின்றது. அங்கே கலை பணி என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதாவது விருதுக்காக அங்கே படம் தயாரிப்பவர்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தற்செயலாக விருது கிடைத்தால் சரியே தவிர விருதுக்காக என்று யாருமே அங்கே படம் தயாரிக்க முன்வருவதில்லை. அவர்கள் எல்லோருமே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் படம் தயாரிக்கின்றார்கள். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்திலே எங்களுடைய வாழ்வியலை படமாக்க வேண்டும், எங்களுடைய அவலங்களை நாங்கள் படமாக்க வேண்டும், எங்கள் கதையை நாங்கள் திரைத்துறையின் ஊடாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு எங்களுடைய இளம் கலைஞர்கள் அந்த துறையிலே ஈடுபட்டு உழைக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே நீங்கள் கூறுகின்ற கருத்து என்பது சரி. மக்கள் திரளாக வந்து ஆதரவு வழங்குகின்ற பொழுது கலைஞர்களுக்கு அங்கே உற்சாகம் ஏற்படும். அந்த உற்சாகத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முதல் கூறியது போல் சொல்லுங்கள். நான் என்ன வச்சுதான் உதாரணங்காக சொல்ல முடியும். என்னுடைய திரைப்படங்களோ குடும்பங்களை பார்த்திருக்கின்றா அதுல எல்லா திரைப்படங்களும் இப்ப பிரான்ஸ்ல வாழ்கின்ற மக்கள் இந்த வாழ்வியல் துன்பங்களை வந்து நாங்கள் ஒரு படமாக முற்றுமுழுதா எடுக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு 2 படங்கள் 3 படங்களுக்குள்ள நாங்கள் அதை சில வழியில எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நிறைய படங்கள் எடுக்கலாம். ஆனால் அது என்னுடைய பார்வைக்கு இப்போது அவசரமான அவசியமும் இல்லை. பிரான்ஸ் வாழ் மக்கள் எங்கள் தமிழ் மக்கள் படங்கள் உடனே படமாக்குறது. ஆனால் எங்களுடைய மக்கள் மண்ணிலையும் சரி அந்த மண் சார்ந்த இங்க வந்தும் படுற கஷ்டங்கள் நிறைய இருக்குது. நிறைய கஷ்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் கடந்துட்டார்கள். அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாத பிரச்சனையும் நிறைய இருக்குது. எப்படி போகணும் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 20-30 வருடத்துக்குள்ள வந்து முள்ளி வேக்கலண்டா என்னன்னே தெரியாது, நவாலி தேவாலியா குண்டு வச்சுன்னா என்னன்னு தெரியாது, அணர வடிவாடண்டா என்னன்னு தெரியாது. அணர வடிவாடு நான் போராட்ட சொல்லிடுறேன். அதில் அணர வடிவாடும் போதும் மக்கள் பட்ட வேதனை துன்பத்தை சொல்லுகின்றேன். அதாவது இப்படியான சில விஷயங்கள் இது சார்ந்த அல்லது இதுக்கு பிறகு மக்கள் கொழும்பிலும் சரி வன்னியிலும் சரி பிரான்சிலும் சரி கனடாலும் சரி மக்கள் படுகின்ற இந்த இதுகளை வந்து நாங்கள் பதிவாக்காம விட்டு சென்று விட்டோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் நாங்கள் என்னத்தை சாதிச்சோம் என்னத்தை செய்தோம் என்ற ஒரு கேள்விக்குறியும் வரும். இதனூடாக தான் நான் என்னுடைய திரைப்படங்கள்ல வந்து அதுக்காக வேற திரைப்பட கதைகளை எடுக்க தெரியாமலோ அல்லது வந்து வேற கதைகளை பண்ண தெரியாமலோ அல்லது வேற விதமான கதைகளை நான் தேட தெரியாமலோ அல்ல. என்னுடைய திரைப்பட கலைஞர்கள் இங்க இருக்கிற திரைப்பட கலைஞர்களும் சரி ஏனைய கலைஞர்களும் சரி எனக்கு கிண்டல் நாட்கள் கூட அடிச்சிருக்கணும். உன்னுடைய படத்திலே உடைய அழுகையை இருக்கும், உன்னுடைய படத்திலே போராட்ட சம்பந்தமா இருக்கும், உன்னுடைய படத்திலே உடைய வாழ்வியல் மக்கள் சம்பந்தமா இருக்கும். ஒரு காமெடி இல்ல, ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு கொமர்சியலா இல்லைன்னு சொல்லி நக்கடிச்சோம் இருக்கு, நக்கடிச்சு படம் எடுத்தவர்களும் இருக்கணும், நக்கடிச்சு பின்னுக்கு முன்னு கதைக்கிறவர்களும் இருக்கின்றேன். ஆனால் இதெல்லாம் காரணம் வந்து நான் இதை பொருட்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னால் நான் செய்கின்ற இந்த இது வந்து நாளைக்கு இன்னும் நான் கூறியது போல் இன்னும் 20 வருடத்துக்கு பின்பு இவரெடுத்த படத்தில் இந்த பதிவு இருக்குன்னு சொல்லி வரும். அது பாதுகாப்பா இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் நான் வந்து என்னுடைய படங்கள் அனைத்தையும் வந்து என்ன சொல்றது என்னை ஒரு கடமையா செய்து வச்சிருக்கின்றேன். இது சரி, இது போன்று இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பதிவாக்கப்படவில்லை. ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீர்கள். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இங்கு நடந்ததும் சரி அங்கு நடந்ததும் சரி. ஆனா அதெல்லாம் நாங்க மறந்துட்டு போறோம் என்ற ஒரு கவலையும் எனக்கு இருக்கின்றன. அதாவது உங்களுடைய ஆதங்கம் என்பது நியாயமானது. தொடர்ச்சியாக ஒரு துறையிலே ஈடுபட்டு உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதாவது சீனா நாடு வரை நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள். அங்கே நடைபெற்ற திரைப்பட விழாவில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். கன் அண்ட் ரிங் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் உங்களுக்கு அந்த கௌரவம் கிடைத்திருக்கின்றது. அந்த அரங்குக்கு நீங்கள் பிரவேசித்த பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது பாஸ்கி? இந்த முதல் நாள் நாங்கள் போய் காலடி எடுத்து வைத்த நேரம்
அதாவது நான் அதாவது என்ன சொல்றது, எங்களுடைய திரைத்துறையில வந்து இப்படி ஒரு தூரத்துக்கு வருவோம், அதாவது செங்கம்பலத்தில் நான் கால் வைத்து நடப்போம் என்ற ஒரு எண்ணத்தை நாம் சிந்திக்கவே இல்லை. ஏனென்றால் அது சரியான கடினம். அதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு கட்டுறதுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில நாங்கள் போக மாட்டோமான்னு சிந்திச்சுட்டு இருக்க அந்த விஷயத்த வந்து இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கின்றவர் லெனின் எம்சிஎம் இயக்குனர் லெனின் எம்சிஎம். அதுக்கு உதவியார் என்றவர் இந்த தயாரிப்பாளர். நாங்கள் அந்த செங்கம்பலத்தில் நடக்கும் பொழுது எங்களுடைய திரைப்பட குழுவினர் சொல்லிவிட்டார்கள், இப்படி நீங்கள் இத்தனை பேரும் வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு செங்கம்பலத்தில் ஏற போறீங்களா. அப்ப நாங்களும் வந்து இப்ப நான் பிரான்ஸ்ல இருக்கிறபடியா அந்த கேன் திரைப்பட விழா கேட்கிறேன், நான் சென்றிருக்கின்றேன், அந்த வரவேற்பு அப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஒரு கற்பனையை பண்ணி கொண்டு நான் இருக்கின்ற நேரத்துல பார்த்து அங்க சென்ற பொழுது வந்துட்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் நடைபெறுறது மாதிரி, ஆனால் இது ஒரு வேறு விதமாக எங்களை எல்லாம் இந்த மேய்ச்சல் இருக்க வச்சு விட்டது அந்த நிகழ்ச்சி. ஏனெனில் நாங்கள் பார்க்காத இப்ப நாங்கள் இங்க வந்து சைனா நாட்டு மக்களை வந்து அப்பப்போதான் பார்த்துக் கொள்வோம். அங்கு முற்றுமுழுதாகவே அவர்கள் எல்லாம் எங்களை ஒரு என்ன சொல்றது, பிரபலியமான நடிகர்கள், பிரபலியமான இயக்குநர்கள், பிரபலியமான கலைஞர்கள் மாதிரித்தான் அவர்கள் மேய்ச்சல் பார்க்கும்பொழுது மேய்ச்சலித்தது. அந்த செங்கல்பத்தை நடந்து சென்று முதல் நாள் எங்களுக்கு அந்த சரியான வரவேற்பை தந்து எங்களை வந்து ஆதரிச்சு எங்களுடைய திரைப்படங்களை பற்றி கதைச்சு அங்க வந்த அனைத்து நாட்டு கலைஞர்களும் அனைத்து நாட்டு திரைப்பட கலைஞர்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆதரவை தந்து நிற்கும் பொழுது எனக்கு சரியான சந்தோஷம். ஒரு விதத்தில் என்னன்னு சொன்னால் எங்களுடைய திரைப்பட கலைஞர் துறை வளர்ந்து விட்டது என்றது ஒரு நெஞ்ச நிமித்தி கொண்டு தமிழனா நான் அதுல சந்தோஷப்பட்டேன். அதுபோன்று அந்த திரைப்பட விழாவில் கடைசி நாள், இறுதி நாள், நாங்கள் எல்லாம் அதை யோசிச்சிருக்கவே மாட்டோம், இப்படி எல்லாம் நடக்க மாட்டோம். அப்ப இப்படி இந்த இறுதி நாள் என்றதை நாங்கள் நெஞ்சுக்கு எல்லாம் தண்ணி இல்லாம பதைக்குது எங்களுக்கு அந்த விருதுகள் வழங்குற நாள் அண்டு. அப்ப நான் அதெல்லாம் யோசிச்சு கொண்டு இருக்க லெனின் என்ன சொன்னார், என்ன யோசிச்சு கொண்டு இருக்கீங்க இல்லையா, இப்ப எங்களோட வந்தவர்களும் ஏனையவர்களும் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், ஆனால் எனக்கு சந்தோஷமா நடிக்கவோ அல்லது வந்து சிரிக்கவோ வருதில்லை. என்னன்னு சொன்னால் என்ன நடக்கும், எப்படி பரிசு விழால இருந்து என்ன போய் நம்ம பயமா இருக்குன்னு சொல்ல அவர் சொன்னார், இல்ல நீ பயப்படாத, சந்தோஷமா வேறு சந்தோஷமான விஷயம் நடக்கும், என்னவா இருந்தாலும் நாங்க இதுல கால எடுத்து வைத்து விட்டோம், அதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு. நாங்கள் முன்பு அந்த செங்கலத்தில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வாசல் எட்டிய நேரம் தான் தெரியும் எங்களுக்கு. அந்த விழாவுக்கு முதலாக அந்த விழாவை ஆரம்பித்து வைத்த திரைப்பட குழுவினர் வந்து நாங்கள் தான் என்று சொல்லி. ஏனெனில் முன் வரிசையில் சென்றது நானும் என்னென்னாவும் அவருடைய மனைவியும். முன் வரிசை சென்ற பொழுது அந்த சங்கை திரைப்பட விழாவின் தலைவரும் செயலாளரும் மற்றும் அந்த சங்கை அந்த கிராமத்தைச் சேர்ந்த அமைச்சரும் எங்கள் கைகுலுக்கி வரவேற்றனார்கள். அதுக்கு பின்பு அவர்களும் எங்களோட சேர்ந்து அந்த வாயிலாக உள்நுழைந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதுக்கு பின்பு நாங்கள் அறிந்தோம், இப்படி நாங்கள் தான் இதற்குன்னு எங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் அந்த விழாவில் அந்தன்று பெருசாக எதுவும் தெரியவில்லையாண்டு. நிச்சயமாக இதுதான் உண்மையாக கிடைத்த கௌரவம் என்று நாங்கள் எல்லோருமே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதாவது முகம் தெரியாதவர்கள், உங்களை அவர்கள் எந்த விதத்திலும் அறிந்திருக்கவில்லை. உங்களுடைய படைப்பின் ஊடாக மட்டும் அந்த பாத்திரங்கள் ஊடாக உங்களை அவர்கள் அறிந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு எந்த இடத்தை வழங்க வேண்டுமோ, அதாவது கன் அண்ட் ரிங் திரைப்படத்திற்கு எந்த இடத்தை வழங்க வேண்டுமோ அந்த திரைப்பட தேர்வுக்குழு அந்த இடத்தை வழங்கி அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களாகிய உங்களை எல்லாம் சீனா நாட்டுக்கு அழைத்து அந்த திரைப்பட விழாவிலே கௌரவித்திருக்கின்றார்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் ஈழத்து கலைஞர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான பாராட்டு விழாவை கூட இந்த புலம்பெயர்ந்த சமூகம் எடுத்தாக வேண்டும். அது நடைபெறும் என்றும் நம்புகின்றேன். குறிப்பாக கன் அண்ட் ரிங் திரைப்படத்தின் இயக்குனர் லெனின் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழமுதம் வானொலியின் சார்பிலே நாங்கள் விடுத்த அழைப்பை நான் நினைக்கின்றேன். இந்த செவ்வி என்பது ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அதிகாலை 1:32. யோசித்து பாருங்கள், இந்த நேரத்திலும் பாஸ்கி விழித்திருக்கின்றார். அவர் இப்பொழுதும் தன்னுடைய திரைப்பட துறை சார்ந்த பணி ஒன்றில் இருக்கின்ற பொழுதுதான் இடைமறித்து இந்த ஒலிப்பதிவை நாங்கள் மேற்கொண்டோம். இவ்வளவு நேரமும் ஒத்துழைத்தமைக்காக பாஸ்கி தமிழமுதம் வானொலியின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குறும்படத்துறை சார்ந்தும் ஈழத்து தமிழ் திரைப்பட துறை சார்ந்தும் நிறைவாகவே பேசிக்கொள்வோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் உங்களோடு சம்பந்தப்படுகின்ற கலைஞர்களை எல்லாம் நீங்கள் எம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பேசுவோம். பேசுவதன் மூலமும் சில விடயங்களை நாங்கள்
செயல்படுத்திக் கொள்வோம். கட்டாயம் நிச்சயமானா தமிழமுதம் இந்த வானொலிக்கும் மற்றும் எஸ்.கே. ராஜன் உங்களுக்கும், அதாவது எங்களுடைய திரைப்படத்துறை கலைஞர்கள் சார்பிலும் சரி மற்றும் எனது தனிப்பட்ட சார்பிலும் சரி மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பணியும் நான் உங்களோட முகத்துக்காக சொல்லவில்லை, நான் வந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது எங்களுடைய கலை சார்ந்த கலைஞர்களுக்கும் மற்றது ஏனைய கலை சார்ந்த கலைஞர்களுக்கும் மற்றது எங்களுடைய ஈழத்து அனைத்து கலை சம்பந்தமான இந்த விஷயங்களுக்கும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நான் பார்த்திருக்கின்றேன். மிக்க நன்றி அண்ணா, உங்களுடைய இந்த ஆதரவுக்கும் என்னோட நீங்க கதைத்துக் கொண்டதை நான் சந்தோஷமாக ஏற்றுக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். கலை அரங்கம். கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சி எது? மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறிய விடைபெற்றுக் கொள்பவர் எஸ்.கே. ராஜன். உலகத் தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் வானொலி. இதுவோர் உலகத் தமிழோசை.